இது வந்து எப்படி இன்ஸ்டிங்க்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு நீங்கள் உடல் ரீதியாக உள்ளே என்ன நடக்கிறது என்று கேட்டீர்களானால், இந்த மாதிரி இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற இந்த திரவம் உங்களுடைய அந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த மன்மதம் என்ற எல்லைக்குள் நீங்கள் வரும்பொழுது வெல்கம் டு சிகே நந்தகோபால் யூடியூப் சேனல். நம்ம போன எபிசோடில் வந்து பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து மருத்துவ ரீதியாக பேசிகிட்டு இருந்தோம். சார் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்டான ஒரு விஷயம்தான் இந்த பாலியல் உணர்வு அப்படின்னு போன எபிசோடில் சொல்லியிருந்தாரு. சார் அந்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் எங்களுக்கு. நம்ம மனித குலத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது சிறிதாக வளர்ந்து அந்த சைல்டுஹுட் என்று அழைப்பார்கள், குழந்தை பருவம். அதை தாண்டி அந்த ஒரு காலகட்டம் 12-13 வயது வரும்பொழுது இந்த மன்மதம் என்று அமைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த உடலில் உள்ள உயிரணுக்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. உறுப்பு மாற்றங்கள், நம்மளுக்கு அந்த கேர்ள்ஸ்க்கு ப்ரியூபர்ட்டின்னு சொல்கிறோமே, இதெல்லாம் நடக்குது. இது வந்து எப்படி இன்ஸ்டிங்க்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு நீங்கள் உடல் ரீதியாக உள்ளே என்ன நடக்கிறது என்று கேட்டீர்களானால், நம் உடலுக்குள் இருக்கும் மூளையில் பிட்யூட்ரி, அந்த கிங் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி ஆர்கன், பிட்யூட்ரி என்று அழைக்கக்கூடிய இந்த நாணமில்லா சுரப்பி டெஸ்டோஸ்டெரோன் என்று ஒரு ஹார்மோனை தயாரித்து இரத்தத்திற்கு வழங்குகிறது. நாம் பருவத்தை எய்திய பிறகு பிட்யூட்ரி அதற்கு பிறகுதான் இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை இந்த மன்மதத்திற்காக தயாரித்து கொடுக்கும். ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரோன் என்று இன்னொன்றும் உண்டு, அதை பற்றி நாம் பேச வேண்டாம். இந்த மாதிரி இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற இந்த திரவம் பிட்யூட்ரியில் தயாரிக்கப்படும் பொழுது அது நம்முடைய இரத்தத்தில் வந்து ஒரு ஆணுக்கு அந்த விரை என்று அழைக்கக்கூடிய அந்த உறுப்பை உறுப்பு சென்று அடையும். இரத்தத்தில் இருக்கும் அந்த டெஸ்டோஸ்டெரோனை அந்த விரைகள் எடுத்து நமக்கு தமிழில் இந்த ஸ்பெர்ம் விந்து என்று அழைக்கிறோமே, அதை சுக்கிலம் என்று மருத்துவ பெயர் கொடுத்திருப்பார்கள். இந்த சுக்கிலம் என்பது அந்த உயிரணுக்கள், குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுக்கள், அன்னச்சாறு, அந்த திரவம், இதுதான் அந்த சுக்கிலம். இந்த சுக்கிலத்தை அது தயாரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த சுக்கிலத்திற்கு ஒரு பை உண்டு. இந்த சுக்கிலம் ஓரளவுக்கு தயாரித்து அங்கே நிரம்பிய பிறகு இதே பெண்களில் இதே டெஸ்டோஸ்டெரோன் அந்த ஹார்மோன் திரவம் உருவாக்கப்பட்டு பிட்யூட்ரியினால் தயாரிக்கப்பட்டு இரத்தத்தில் அளிக்கப்படுகிறது. அது அவர்களுடைய அந்த பெண்மைக்கு சென்று சேரும் பொழுது அவர்களுக்கு அந்த ஓவரிஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த உறுப்பிலிருந்து ஓவிலேஷன், இதற்கு தமிழில் மருத்துவ ரீதியாக சுரோனிதம் என்று கொடுத்திருப்பார்கள். அந்த ஓவிலேஷன் எக்ஸ் என்று அழைக்கிறோமே, அதை சிரோனிதம் என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு சுரோனிதத்தை தயாரிக்க ஆரம்பித்துவிடும். இது ஓரளவுக்கு சுக்கிலமும் ஆண்களில், சுரோனிதமும் பெண்களில் சேர்ந்த பிறகு இங்கேதான் இயற்கை மனித ரசாயனத்தோடு ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சுக்கிலம் ஆணில் சேர்ந்த பிறகு, ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு, இது ஒரு சில ரசாயனங்கள் வழியாக, மனித ரசாயனங்கள் வழியாக நம் சிந்தனையை சென்று தூண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த மன்மதம் என்ற உணர்வு அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்த உள்ளே இருக்கும் இந்த சுக்கிலம் வெளியே வர வேண்டும். அதற்காக அந்த தூண்டுதலை நமக்குள் இருக்கும் இந்த இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறோமே, இந்த உடல் ரீதியான ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு, உங்களுக்கு உளவியல் துறையில் இன்ஸ்டிங்க்டை இட்ஸ் அன் இன்னேட் பயாலஜிக்கல் ஃபோர்ஸ் என்று அழைப்பார்கள். இந்த தூண்டுதலை நமக்கு கொடுக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுரோனிதம் அங்கே சேர்ந்தாலும் சுக்கிலம் அங்கே சேர்ந்தாலும் இது பயன்பட வேண்டும். அதற்கு சுக்கிலம் வெளிப்பட வேண்டும், சுரோனிதத்துடன் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இனப்பெருக்கம் ஏற்படும். அப்பொழுது இந்த சிந்தனையை, இந்த மன்மதம் என்று அழைக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு நீ எப்பொழுது
ஆளாக்கப்படுகிறாய் என்றால், பெண்களில் சுரோனிதம் ஓரளவுக்கு சேர்ந்த பிறகும் ஆண்களில் சுக்கிலம் ஓரளவுக்கு சேர்ந்த பிறகும் இது மன ரீதியான தாக்கத்தை ஒரு ரசாயனம் வழியாக ஏற்படுத்தி இந்த மன்மத உணர்வுகளை மனிதனிடம், ஆணிடமும் பெண்ணிடமும் தூண்டுகிறது. இதன் வாயிலாகத்தான் நாம் அந்த எதிர்பாலினத்தோடு நாம் அட்ராக்ட் ஆகிறோம், கவரப்பட்டு நாம் இந்த மன்மத எல்லைக்குள் அடியெடுத்து வைத்து அதை அனுபவிப்பதற்காக முயற்சிக்கிறோம். அப்பொழுதுதான் சுக்கிலமும் சுரோனிதமும் செலவிடப்படும். இதுதான் இந்த பால் உணர்வின் மகத்துவம். இதை விவரிப்பது மிக மிக கடினம். உள்ளே என்ன நடக்கிறது, ஒரு சுக்கிலம் ஒரு ஆணிடம் சேர்ந்தாலும் ஒரு சுரோனிதம் ஒரு பெண்ணிடம் சேர்ந்தாலும் இது எந்த வழியாக, எந்த ரசாயனத்தின் வழியாக நம் சிந்தனையை சென்று அடைகிறது என்பது விவரிக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இது முழுக்க உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டாக அமைகிறது. இதில் உயிர் உடலை பயன்படுத்தி கொள்கிறது. அந்த பயன்பாட்டின் வழியாக அந்த இனப்பெருக்கத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது. இல்லை என்றால் எல்லா உயிரினங்களும் இந்த பூ உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து வர முடியாது. இதுதான் அந்த செக்ஸ் இன்ஸ்டிங்டிவ் இன் நேச்சர் என்பதற்கு உண்டான விளக்கம். சார், செக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் இன் நேச்சர் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த உணர்வு வந்து உடல் ரீதியான இன்பமாகவும் உள்வாங்கப்பட்டிருக்கு இல்லையா? அது எதனால்? உடல் ரீதியான வெளிப்பாடு தான் இந்த உயிர் ரீதியான விளையாட்டுமா? உடல்தான் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய அந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த மன்மதம் என்ற எல்லைக்குள் நீங்கள் வரும்பொழுது இது உடல் ரீதியாகத்தான் நீங்கள் ஈடுபட்டு, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடல் ரீதியாகத்தான் ஈடுபட்டு இதை வழிநடத்தி செல்கிறார்கள். இது ஒரு ப்ளெஷர், இது ஒரு அனுபவம், ஒரு சுவையான அனுபவம், ஒரு உயிர் ரீதியான அனுபவம். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ரசாயனம் வழியாக விவரிப்பது என்பது நம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு கட்டமைப்பாக உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இயற்கை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. வணக்கம். நன்றி சார். இன்னைக்கு நம்ம பாலியல் உணர்வு, இயற்கையான ஒரு இன்ஸ்டிங்க்ட், அதை பற்றி நம்ம உடம்புல நடக்கிற பயாலாஜிக்கல் ப்ராசஸ், இதை பற்றிலாம் சார் ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னார். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் CK நந்தகோபாலன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.